இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட 24வது மாநாட்டை ஒட்டி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தின் தலைவர், மாநாட்டு வரவேற்பு குழு செயலாளர் தோழர் அன்சர்தீன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய கிழக்கு பகுதி செயலாளர் தோழர் எஸ் சையது அபுதாகிர் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே காலத்தின் அருமை கருதி மிகச் சுருக்கமான முறையில் விவரங்களை எடுத்து கூறி அமர்ந்திருக்கிற கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் பி பத்மாவதி அவர்களே, மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய தோழர் மா செல்வராஜ் அவர்களே, திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் சிவா அவர்களே, திருச்சி மாநகர் மாமன்ற உறுப்பினரும் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளருமான தோழர் கா சுரேஷ் எம்சி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் தோழர் சி செல்வகுமார் அவர்களே, மாவட்ட பொருளாளர் தோழர் சண்முகம் அவர்களே, அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாநில தலைவர் பேரன்பிற்குரிய தோழர் இப்ராஹிம் அவர்களே, நம்முடைய மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு முனைப்புடன் பணியாற்றிய ஒன்றிய பகுதிக்குழு செயலாளர்கள் தோழர் எம்ஆர் முருகன் அவர்களே, இரா சுரேஷ் முத்துசாமி அவர்களே, எஸ் பார்வதி அவர்களே, அஞ்சுகம் அவர்களே, பி சுரேஷ் அவர்களே, ராஜா அவர்களே, நிறைவாக நன்றி கூற இருக்கிற தோழர் என் நாக பாலசுப்ரமணியம் அவர்களே, தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளர், விவசாய இயக்கத்தின் முன்னணி தலைவர் தோழர் சிவசூரியன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி மாநகர வியாபார பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுக்கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்தை இங்குள்ள கம்யூனிஸ்டுகள் முன்னின்று நடத்தினார்கள். நூற்றுக்கணக்கான பெண்களும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுமாக கலந்து கொண்ட அந்த பேரணி திருச்சி மாநகர மக்களுக்கு ஒரு பெரும் செய்தியை, நல்ல செய்தியை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய படையப்பா குழு தோழர்கள், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த தோழர்கள் எழுப்பிய பறை முழக்கம் நம்முடைய உரிமை முழக்கமாக இந்த மாநகரம் எங்கும் எதிரொலித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக நம்மை விட்டு பிரிந்துவிட்ட, இயற்கை பறித்து கொண்ட இலக்கியவாதி அன்பிற்குரிய லெனின் உருவாக்கிய பாரதி கலைக்குழு அவரோடு முடிந்துவிடவில்லை. அதனுடைய கொள்கை முழக்கம் தொடர்ந்து ஒலிக்கிறது என்பதை இந்த மேடையில் மீண்டும் அறையகீட்டினார். அவர்கள் எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை, பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுக்கூட்டத்தில் கருத்துக்களை எடுத்துச் சொல்லித்தான் நாம் நாட்டு நடப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இன்றைய வாழ்க்கை நிலையிலே இல்லை. தொலைக்காட்சிகள் இருக்கின்றன, நம் கரங்களில் இருக்கிற தொடுதிரை வசதி கொண்ட ஆண்ட்ராய்டு போன்கள் இருக்கின்றன. நொடிக்கு நொடி உலக நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. உலகம் முழுவதும் சில நாட்களாக பெரும் பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது.
வியாபாரிகள் என்ன நடக்குமோ என்ற நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். உழைக்கும் மக்கள், சாமானிய மக்கள், அன்றாடம் வாங்கி சாப்பிடுகிற மக்கள் நாளைய வாழ்வு எப்படி முடியுமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலமாக நீடித்து வருகிற இஸ்ரேல் நாட்டினுடைய தாக்குதலால் பாலஸ்தீனர்கள் அநேகமாக அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காசா என்கிற ஒரு பகுதியை தாயகமாக வைத்துக் கொள்ளலாம் என்று உலக நாடுகள் ஒப்புக்கொண்ட நிலையில் காசா இல்லை, பாலஸ்தீனமே இருக்காது என்று இஸ்ரேல் இனவெறி பிடித்த, ஆதிக்கம் பிடித்த அரசு பாலஸ்தீனர் மீது தொடர்ந்து குண்டு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் தருகிற கணக்கின்படி ஏறத்தாழ 60,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் பெரும்பகுதி பெண்கள், குழந்தைகள். எஞ்சியிருக்கிற குழந்தைகளும் அன்றாடம் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இன்றோ நாளையோ சாகும் தருவாயில் பாலஸ்தீனத்தில் இருக்கிற பெரியவர்கள் கதறி கதறி அழுகிற காட்சியை நம்முடைய ஆண்ட்ராய்டு போன் திரும்ப திரும்ப காட்டிக் கொண்டிருக்கிறது. உலகம் பூராவும் இருக்கிற மக்கள், சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள், எங்களுடைய ஆதரவு பாலஸ்தீனர்களுக்கு. இனவெறி பிடித்த இஸ்ரேல் அரசே, உன் கொடூர கொலைகார தாக்குதலை நிறுத்து என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வெறி பிடித்த தாக்குதல் நடத்துகிற இஸ்ரேலுக்கு அமெரிக்க நாட்டு அரசாங்கத்தின் தலைவர், அதிபர் ட்ரம்ப் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் 2வது முறையாக அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆகியிருக்கிறார், அதிபர் ஆகியிருக்கிறார். அவர் முதல் முறை அதிபராக வந்தபோதே நாட்டுக்கு கேடு, உலகத்துக்கு கேடு என்று நாம் அச்சப்பட்டோம். இப்பொழுது 2வது முறையாக அவர் அதிபராக வந்த ஆரம்ப நாளிலிருந்து யாருக்கும் கட்டுப்படாத பேட்டை ரவுடியை போல உலகத்தில் பெரும் ரவுடியாக மாறிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து பாலஸ்தீனத்தை தாக்கியதோடு நிற்கவில்லை. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றுபட்ட சோவியத் ஒன்றியம் அவரவர் மாநிலங்களாக பிரிந்த நேரத்தில் உக்ரைன் என்ற ஒரு தனி மாநிலம் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சொந்த காலில் நின்று சொந்த பொருளாதாரத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே ஆட்சியில் இருப்பவரை கைக்கூலியாக அகப்படுத்திக் கொண்டு உக்ரைன் நாட்டை நேட்டோ கூட்டணியிலே சேர்த்து ரஷ்யாவை அச்சுறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவுடைய சதி செயல் உக்ரைன் யுத்தமாக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை தாக்கியதோடு மாத்திரம் நிற்காமல் ஈரான் நாட்டை தாக்கி இருக்கிறது. உலக இஸ்லாமிய நாடுகளில் ஈரான் நாடு ஒரு முக்கியமான நாடு. ஈரான் நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை சார்ந்தவர்களால் இந்தியாவில் பெரும்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானில் 87 வயதான அயதுல்லா கொமேனி தான் ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஈரானில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அந்த யுரேனியத்தை பயன்படுத்தி அணுகுண்டு தயாரிக்கிறார். உலகத்தில் சில நாடுகளில் அணுகுண்டு இருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பாக இதே பிரச்சனை ஏற்பட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நினைவூட்டுகிறேன், ஈராக் நாட்டினுடைய அதிபர் சதாம் ஹுசேன்
ஈராக் நாட்டிலே அணுகுண்டு தயாரிப்பதாக அபாண்டமாக பழி சுமத்திய அமெரிக்க அரசு அன்றைக்கு அவரை பலவந்தமாக தூக்கிலேற்றியது, படுகொலை செய்தது என்பதை மறந்திருக்க மாட்டீர்கள். அதே போல ஐதுல்லா கொமேனியை கொல்லுவதற்காக, படுகொலை செய்வதற்காக அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப் துடித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்னமோ தெரியல, திடீர்னு சீஸ்ஃபயர், அமைதியாக இருப்போம் என்று அறிவித்திருக்கிறார். அவருடைய அறிவிப்பு நம்புவதற்கு இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், உலகத்தில் ஒரு புதிய யுக புரட்சியை ஏற்படுத்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் சொன்னதை போல் மூன்றாவது உலக யுத்தம் ஒன்று வருமானால் இந்த உலகம் முற்றிலுமாக அழிந்து போகும். அவ்வளவு ஆயுதங்கள் இந்த உலகத்தில் பூமி தாயின் கருவறையில் அடக்கி கிடக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த அமெரிக்க அரசு இப்படி செய்கிறது? உலகத்தில் பல நாடுகளில் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை வருகிற போது அமெரிக்கா தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ளவும், அவநாட்டு மக்களை பாதுகாத்துக் கொள்ளவும், அவநாட்டு மக்களிலேயே கருப்பர்களை அழித்து விடவும் ஒரு மோசமான அரசை நடத்துகிற ஏகாதிபத்தியத்தின் முதல் பிரதிநிதியாக ட்ரம்பும் அமெரிக்க அரசும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்க அரசைத்தான் நம்முடைய நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் வெட்கமில்லாமல் ஆதரித்து வருகிறார். நம்முடைய நாடு யாரையும் உடனடியாக ஆதரிப்பதில்லை. நம்முடைய நாடு சமாதானத்திற்காக, நீடித்த அமைதிக்காக, சகோதர சகவாழ்வு நடத்துவதற்காக உயர்ந்த மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்ட அயலுறவு கொள்கையை உருவாக்கி கொண்டது. ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை அந்த கொள்கை செயல்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் மோடி நாட்டின் பிரதமராக வந்ததற்கு பிறகு அமெரிக்காவுக்கு அடியாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஈரான் மீது நடத்திய தாக்குதலை, அமெரிக்கா நடத்திய தாக்குதலை பலரும் கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாடு ஒரு சிறு முணுமுணுப்பை கூட வெளியிடவில்லை. ஏதோ அமெரிக்காவில் இருக்கிற அரசை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? எங்கோ நடக்கிற யுத்தத்தை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? எந்த நாட்டிலேயோ ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டால் நாம் ஏன் பேச வேண்டும் என்று கருதி விடாதீர்கள். நம்முடைய நாட்டில் போன ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பஹல்காமில் பாகிஸ்தானில் இருந்து எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை 26 பேரை வண்டி ஓட்டுவர் உட்பட படுகொலை செய்தார்களே, அவர்கள் யார்? இந்திய அரசு உடனடியாக, இந்திய ராணுவம், அரசு அல்ல, மோடி அல்ல, அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அல்ல, அமித்ஷா அல்ல, ராஜ்நாத் அல்ல, இந்திய ராணுவம் தன்னுடைய சாதுரியத்தால், திறமையால், ஆற்றலால் எல்லை தாண்டி வருகிற பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கிற 9 இடங்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தியது. அது ஒரு பெரிய யுத்தமாக வந்து விடுமோ என்று பதட்டம் வந்த சூழலில் இதே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் சொன்னார், இஸ்லாமாபாத்தோடு பேசி, இந்தியாவோடு பேசி, வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி நான் தான் அமைதியை நிலைநாட்டினேன் என்று அன்றைக்கு கூறினார். நமக்கென்ன சந்தேகம்? 26 சுற்றுலா பயணிகளை கொல்லப்பட்டார்கள். அவருடைய சடலங்கள் நம்ம கைக்கு கிடைத்தது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து முடித்தோம். 9 இடங்களில் அழித்தொழித்தீர்களே, அமெரிக்காவில் பயங்கரவாதிகளை அழித்ததாக, பாகிஸ்தானில் அழித்ததாக சொன்னீர்களே, அவருடைய சடலங்களை யார் எடுத்து சென்றார்கள்? இந்திய ராணுவமா?
பாகிஸ்தான் ராணுவமா? அது எங்கே புதைக்கப்பட்டது அல்லது அடக்கம் செய்யப்பட்டது? என்ன செய்யப்பட்டது? எதற்கும் பதில் இல்லை. எல்லைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் நிம்மதியாக உறங்கலாம் என்று மோடி ஓயாமல் பேசி வருகிறாரே. சுற்றுலா பயணிகளை படுகொலை செய்கிற அளவிற்கு எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் எந்த வழியாக வந்தார்கள்? அந்த வழிகளை எல்லாம் க்ளோஸ் சர்க்கியூட் டிவி வைத்து பார்த்து கொண்டிருப்பதை போல நம்முடைய நாடு ஏன் பார்க்கவில்லை? அதற்கு ஏற்பட்ட பலவீனங்களுக்கு யார் பொறுப்பு? சோறு சாப்பிடுகிற பிரதம மந்திரியாக இருந்தால், உணர்ச்சியுள்ள ஒரு பிரதம மந்திரியாக இருந்தால், நாட்டு மீது அக்கறையும் பற்றும் இருக்கிற பிரதம மந்திரியாக இருந்தால் பொறுப்பேற்று பதவியில் இருந்து விலகி இருப்பார். ஆனால் நம்முடைய பிரதமர் மானங்கெட்ட பிரதமர், மதிகெட்ட பிரதமர், நாட்டை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத பிரதமர். ஏதோ அயல்நாட்டு கொள்கையில் மாத்திரமல்ல, இங்கே எனது அன்பு சகோதரி பத்மா அவர்கள் மிக விரிவாக எடுத்து பல செய்திகளை சொன்னார்கள். நம்முடைய மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் தோழர் செல்வராஜ் அவர்கள் தண்டகாரண்ய காடுகளில் மாவோயிஸ்டுகள் கொல்லப்படுகிற கொடூர காட்சியை இங்கே எடுத்து சொன்னார்கள். உள்நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளாக மோடியின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 11 ஆண்டுகளாக இந்த திருச்சி மாநகர மக்களை கேட்கிறேன், இங்கே அமர்ந்திருக்கிற வியாபார பெருமக்களை கேட்கிறோம், இங்கே வாழ்ந்து வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்க விரும்புகிறோம். மோடியின் ஆட்சியில் கண்ட பலன் என்ன? நடந்திருக்கிற சாதனை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன? மோடி நம் முன்பு பிரதம மந்திரி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது என்ன முறையில் நிறுத்தப்பட்டார்? இங்கே பத்மாவதி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை இன அழிப்பு செய்த இரத்த கரைபிடிந்த கொலைகார கை இந்த மோடியின் கை என்று சொன்னார்களா? ஆயிரக்கணக்கான மக்களை அகதி முகாம்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கொடூரக்காரன் மோடி என்று சொன்னார்களா? குஜராத் மாநிலத்திலேயே சாப்பிடுவது கொலை இல்லாமல் பட்டினி கிடக்கிற மக்கள் இருக்கிறார் என்ற உண்மையை சொன்னார்களா? அப்படியெல்லாம் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? இந்த நாட்டில் உள்ள ஊடகங்கள், அது அச்சு ஊடகமானாலும் சரி, மின்னணு ஊடகங்களானாலும் சரி, சமூக ஊடகங்கள் என்ற முறையில் ஆனாலும் சரி, எல்லோரும் என்ன கட்டமைத்தார்கள்? விகாஸ் புருஷ். மோடி ஒரு வளர்ச்சி நாயகர். அவருக்கு போட்ட வேஷம்னா கொஞ்சம் கிடையாது. அவர் போடுகிற உடுப்பு சாதாரண விலை கிடையாது. அவர் மேலே போட்டிருக்கிற சட்டை பல லட்சம் ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். சாதாரண சாய்வாலா, சாதாரண டீ வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் என்று தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடியவர், லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு ஆடை போட்டு அலங்காரப்படுத்தி பொம்மை போல் வெளியே அனுப்பி இவர் விகாஸ் புருஷ், வளர்ச்சி நாயகர், நாடு வளர்ச்சி அடையும் கட்டமைக்கப்பட்டது யார்? இந்த நாட்டு பெருமுதலாளி, பன்னாட்டு குழும நிறுவனங்கள், நிதி மூலதன சக்திகள். ஒரு காலத்தில் 20 கோடீஸ்வரர்கள் இருப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சி பட்டியல் போட்டது. அந்த 20 கோடீஸ்வரர்கள் டாடா பிர்லா என்ற அடையாளம் காட்டியது. டாடா பிர்லா கூட்டுக்கொள்ளை, நாட்டை பிடித்த பெருந்தொல்லை என்று முழக்கம் எழுப்பினோம். ஒரு ஜனநாயகம் தேவை என்று கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கைகளை பற்றியெல்லாம் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த போது கவலைப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் அவருடைய பங்குக்கு ஒரு முதலாளியை உருவாக்கினார். அவர்தான் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற தீருபாய் அம்பானி குடும்பம். 1980ஆம் ஆண்டுக்கு முன்பு அம்பானி என்ற முதலாளி யாருக்கும் தெரியாது. அன்னை இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேருவினுடைய
செல்வ மகள், அவர் மீது எந்த கரையும் நாம் சொல்ல முடியாது. ஒரு துணிச்சல்காரி, ராஜதந்திரி, உலகம் ஒப்புக்கொள்ளப்பட்ட தலைவர். ஆனால் அவர் காலத்தில் நாட்டின் பொருளாதார கொள்கை எல்லோருக்கும் வேலை கொடுக்கவில்லை. ஒரு முறை அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது கர்வி கட்டாவோ என்று சொன்னார்கள். வறுமையே வெளியேறு, வறுமையை ஒழிப்போம் என்று சொன்னார்கள், நம்பினோம். ஆனால் அவர்கள் காலத்தில் தான் தீருபாய் அம்பானி ஒரு மிக பெரும் முதலாளியாக வளர்க்கப்பட்டார். இன்றைக்கு அம்பானி ஓரங்கட்டப்படுகிறார். அந்த இடத்திற்கு கௌதம் அதானி கொண்டு வரப்படுகிறார். இவர்கள்தான் தேர்தலை, பொது தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், மாநகர் மன்ற தேர்தலாகட்டும், எதுவானாலும் அந்த தேர்தலில் வாக்குகளை வர்த்தக பண்டமாக மாற்றி கொள்முதல் செய்கிற ஒரு கொடிய நிலையை உருவாக்கியவர்கள் இந்த பெருமுதலாளி. இந்த பெருமுதலாளிகளிடத்தில் நிதி வாங்குவதற்காகத்தான் எலக்ட்ரோரல் பாண்ட் என்ற முறையில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் நன்கொடைகள் பெற்றன. அந்த அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடைகளில் மிக அதிக நன்கொடையை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த பெரும் முதலாளிகள் தான் மோடியை வளர்ச்சி நாயகனாக சித்தரித்தார். அவர்களுக்கு லாபம் கொளிக்கிறது. உலக பணக்காரர் பட்டியலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். மில்லியன் டாலர், டில்லியன் டாலர் தொகையில் 200-300 முதலாளிகள் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் 85 கோடி மக்கள். நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விவரப்படி நாட்டு வாழ்க்கை அனுபவம் வேறானது. ஆனால் நாடாளுமன்றம் சொல்லுகிற புள்ளி விவரத்தை நம்புமானால் 85 கோடி பேர் அரசு தருகிற விலையில்லா அரிசியை, விலையில்லா கோதுமையை வாங்கி சாப்பிடுகிற வறுமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை யாரும் சொல்லுவதில்லை. மோடி என்ன சொல்லுகிறார்? நாடு இன்றைக்கு 3வது பொருளாதாரமாக முந்திக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, சீனா, ஜெர்மன், ஜப்பானை தள்ளிவிட்டு இந்தியா முன்னேறிவிட்டது என்று பேசுகிறார். திருச்சியில் யாராவது முன்னேறி இருக்கிறீர்களா? திருச்சியில் எந்த வியாபாரியாவது போன 10 வருடத்திற்கு முன்பாக பெற்ற லாபத்தை காட்டிலும் கூடுதலாக பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் வியாபாரம் ஜிஎஸ்டி வரியால் அடித்து நொறுக்கப்பட்டது. உங்கள் வியாபாரம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் படுகொலை செய்யப்பட்டது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? என்ன சங்கடம் என்றால், இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி இல்லை. ஒவ்வொரு வியாபாரிக்கும் ஏற்படுகிற செய்தி, அனுபவம். ஆனால் இதை மாற்றுவது குறித்து சிந்திக்கிறீர்களா? அது குறித்து மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று அக்கறை காட்டுகிறீர்களா? அப்படி அக்கறை காட்டினால் தரைக்கடை வியாபாரிகள் 6 வேட்பாளர்களை ஒரே நேரத்தில் இடதுசாரிகளை தேர்ந்தெடுத்து வெற்றி செய்ததை போல் மாநகர் மன்றத்திலும் வெற்றி பெற செய்திருப்பீர்களே, சட்டமன்றத்திலும் வெற்றி பெற செய்வீர்களே. உரிமைக்கு போராடுவதற்கு கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்துக்கு யாரையோ அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். முதலில் அந்த தவறுகளை வியாபாரிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும், பொதுமக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். போலிகளை நம்பாதீர்கள், போலிகளை நம்பாதீர்கள். மோடி ஒரு போலி, மோடியை சுற்றி இருப்பவர்கள் ஒரு போலி. மோடி என்ன நல்லவரா? மோடி கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு நடந்து கொண்டிருக்கிறது. 100% நல்ல அரசு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன், நம்முடைய நாட்டின் முதலமைச்சரே கூட அப்படி உரிமை கொண்டாட மாட்டார். தேர்தல் களத்தில் முன்வைக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் முதலமைச்சரே கூட மக்களிடத்தில் சொல்லுகிறார். எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியவில்லை. ஏன்? பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது. கடந்த காலங்களில் அவர்களுக்கு ஆதரவான அரசியல் நிலை தமிழ்நாட்டில் உருவாகாத காரணத்தால்
அவர்கள் காலூன்றி நிற்பதற்கான ஒரு அடி மண் கூட இங்கே கிடைக்காத காரணத்தால் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகிறார்கள். எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறார்கள் நீங்க யோசிக்க வேண்டும். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு 3-4 முறை இயற்கை பேரிடர்களை சந்தித்திருக்கிறது, பெருமழையை சந்தித்திருக்கிறது, ஆயிரக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறது, மனித உயிர்களை, விலங்குகளின் உயிர்களை இழந்திருக்கிறது. இந்த இழப்பீட்டுக்கெல்லாம் ஓரளவு சரிபடுத்துவதற்கான முறையில் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து மாநில அரசு கேட்டது, கொடுக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கவில்லை. நம்முடைய நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, ஜே.பி. நட்டா வந்தாலும் சரி, எல்லோரும் பெருமையாக ஒரு 2 வார்த்தை தமிழிலே தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். வணக்கம் என்று இறுதியாக பேசுகிற போது தமிழிலே பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற போது வள்ளுவரை பற்றி சொல்லுகிறார்கள், பாரதியாரை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் கீழடியில் கிடைக்கிற தொல்லியல் ஆய்வு ஆவணங்களை மறுக்கிறார்கள். என்ன விந்தை இது? ஒரே ஒரு உதாரணம். தமிழ் மீது இவர்களுக்கு பற்றுண்டா? தமிழர்கள் மீது இவர்களுக்கு பற்றுண்டா? 2014 ஆண்டிலிருந்து இந்த 2024 ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? 2350 கோடி ரூபாய். 2350 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியது மோடியின் ஒன்றிய அரசு. ஆனால் தமிழுக்கு தனியாக நிதி ஒதுக்கவே இல்லை. நாம் தான் திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களாயிற்று. தமிழுக்கு, மலையாளத்திற்கு, கன்னடத்திற்கு, தெலுங்குக்கு எல்லாவற்றுக்குமாக சேர்ந்து ஒதுக்கிய தொகை 230 கோடி ரூபாய். எங்கே இருக்கிறது நேர்மை? எங்கே இருக்கிறது சமப்பார்வை? எங்கே இருக்கிறது மாநில உரிமைகளை பாதுகாக்கிற பண்பு? எதுவும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்கிறாரே, இப்பதான் கொஞ்சம் வாழ நறுக்கி இருக்கும். இதுவரைக்கும் அவர் ஆடிய ஆட்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவர்தான் அரசாங்கத்தை நடத்துவது போல ஆலவட்டம் போட்டு கொண்டு வந்தார். எந்த அமைச்சரையும் நீக்குகிற உரிமை எனக்கு இருக்கிறது, யாரையும் கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலே மசோதாக்களாக நிறைவேற்றினாலும் அதை முடக்கி வைத்து இந்த அரசை பழிவாங்குவேன் என்று ஆளுநர், முன்னாள் போலீஸ் அதிகாரி ஆர்.என். ரவி ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நல்லா ஆப்பசைக்கிற குரங்குக்கு வால் மாட்டிக்கிட்ட மாதிரி இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் அவருக்கு மண்டையில் அடிச்சு மக்கள் அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கணும்னு உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாள் போலீஸ் அதிகாரி அண்ணாமலை தலைவரா இருந்தாரு. இப்பதான் நயினார் நாகேந்திரன் பதவிக்காக கட்சி மாறி ஓடியவர். பதவி சுகத்தை தவிர வேற எதுவும் அரசியல் இல்லை என்று நினைக்கக்கூடியவர். அண்ணாவை அவமானப்படுத்துகிற கேவலமான பிறவி, அண்ணாவை, பெரியாரை, திராவிட இயக்கத்தை அவமதிக்கிற காட்சியை பார்த்து கைதட்டி கொண்டிருக்கிற கலிசடை இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்திருக்கார். அண்ணாமலை என்ன சொன்னாரு? டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ஊழல் நடப்பதாக அபாண்டமாக பழி சுமத்தினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை ஏன் தாக்குறாங்க? நீ நிதி கொடுக்கிறது இல்லை, இயற்கை பேரிடர் நிதி இல்லை, மொழி வளர்ச்சிக்கு நிதி இல்லை, 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி இல்லை, கல்விக்கு நிதி இல்லை, எந்த நிதியும் கொடுக்கிறது இல்லை. தமிழ்நாடு அரசு நடப்பதற்கு அடிப்படையான வருவாயை தருவது டாஸ்மாக் நிர்வாகம், டாஸ்மாக் வியாபாரம். மது வேண்டாமா? வேண்டாம் தான். மதுக்கடைகளை ஒழிச்சிடணுமா? ஒழிச்சிடணும் தான். ஆனால் 22 ஆண்டு காலமாக இந்த மதுவை அரசே கொள்முதல் செய்து அரசே விற்பனை செய்வதற்கு உத்தரவிட்டது யாரு? அம்மா அரசு இல்லையா? அம்மா அரசு தொடங்கி வச்ச அந்த மது வியாபாரம் 22 ஆண்டுகளாக நடந்து வருகிற சூழலில் 1000 கோடி ஊழல் என்று அபாண்டமாக பழி சுமத்தினார். அதிலிருந்து துறை அமைச்சரை
செந்தில் பாலாஜியை வேட்டையாடினார்கள். இன்று அவர் அமைச்சராக இல்லை. அவர் மீது பல வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு. ஆனால் நாம் கேட்பது, டாஸ்மாக் நிர்வாகத்தை ஏன் தாக்குகிறீர்கள்? தமிழ்நாடு அரசு நடப்பதற்கு அரைகுறையாக ஆதரவு தந்திருக்கிற நிதி ஆதாரத்தை முடக்க வேண்டும் என்ற சதி அல்லவா? IAS அதிகாரி வீடுகளில், டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் வீடுகளுக்கு சென்று, அதில் உள்ள உயரதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று அவர் மனைவிமார்களை, குழந்தைகளை மிரட்டுகிறீர்களே, அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையா இல்ல அடியாள் துறையா? அடியாள் துறையாகவே பயன்படுத்துவது மோடி அரசு இந்த மாநில அரசுக்கு எதிராக. என்ன நோக்கம்? நாள்தோறும் வினாடி தோறும் பொழுது விடுந்து பொழுது போனால் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் வலிமை பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைக்கவே முடியவில்லை. யாராவது 2 பேர் ஆள் பிடிச்சிடலாம்னு பார்க்கறான், முடியல. எந்த வகையும் அவர்களுக்கு அகப்படாத போது அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயிரம் முருக பக்தர்கள் மாடார். முருக 6 படை வீடு. முருகனை பத்தி திருவிளையாடல் புராணத்தில் என்ன சொல்லி கொடுத்தா நமக்கு? முருகனும் கணேசனும் பார்வதி பரமசிவனுக்கு குழந்தைகள். நம்ம பார்வதி இல்ல, புராணத்தில் வரக்கூடிய பார்வதி. பார்வதிக்கு 2 பசங்க. அவனுக்கு ஒரு ஞானம், அறிவு பலம் கிடைச்சிருச்சான். அந்த பலம் யாருக்குன்னு ஒரு சண்டை. உலகத்தை சுத்தி வாங்கடான்னு ஒரு கதை. முருக மயிலேறி உலக சுத்த போயிட்டான். முருக மயிலேறி உலகம் சுத்த போன நேரத்தில் அப்பா அம்மாவை சுத்தி பார்த்துட்டு, அப்பா அம்மாவை சுத்தினா என்ன, உலகத்தை சுத்தினா நாரதரை பயன்படுத்தி, காகித மோடியை பயன்படுத்தி இந்திய நாட்டு முதலாளிகள் அதிகாரத்தை கைப்பற்றின மாதிரி அவன் கைப்பற்றினான். அப்பா அம்மாங்கிறதுனால மன்னிச்சாரா முருகரு? பெத்த பெற்றோர்களே ஆனாலும் தப்புன்னு சொல்லி வெளியேறணும் முருகன், உரிமைக்கு போராடணும் முருகன். அந்த முருகன் நம்ம குறிஞ்சி நில சமூகத்தில் உருவாக்கப்பட்ட கடவுள், நம்ம கடவுள். நம்ம கடவுளை திருடுறானே இந்த பிஜேபி காரன். நம்ம கடவுளை RSS காரன் அகப்படுத்தானே, ஆட்டை போட பார்க்கிறானே. தென்மண்டல பிராந்திய தலைவர் வந்து அந்த மாநாட்டு மேடையில் கோந்திருக்கானே. உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு, ஏப்பா முருக பக்தர்கள் மாநாடு நடத்தணும்னு சொல்றான், விட்டுட்டு போங்கப்பா, அதுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அரசு தரப்புல சொல்லுது, சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் சொல்லுது, ஐயா இவங்க மாநாடு நடத்தலையா, தமிழ்நாட்டில் பெரிய கலகத்தை உருவாக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேடுறாங்களோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதெல்லாம் வேண்டாங்க, அரசியலெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, அரசியல் கருத்துக்கள் அந்த மாநாட்டில் சொல்லக்கூடாது, மாநாடு நடத்திக்கோன்னு சொல்லிட்டான். திருச்சி மாநகரத்து பெருமக்களே, இன்றைக்கு யூடியூப் என்கிற வழித்தடத்தில் இருக்கிறது. 2 மணி நேரத்துக்கு மேலான அந்த நிகழ்வு இருக்கிறது. நீங்கள் போட்டு பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவ்வளவும் அரசியல் தான் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக, மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிராக முருகனின் பெயரால் இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவோம் என்று தீர்மானம் போடுறான். மதம் மாறியவர்களை தாய் மதத்துக்கு திரும்ப கொண்டு வருவோம்ங்கிறான். எனக்கு இந்த மதம் பிடிக்கல, இன்னொரு மதத்துக்கு போறேன் அப்படின்னு நான் சொன்னா என்ன வந்து உதைப்போம்னு சொல்றான் தீர்மானத்தில். உயர்நீதிமன்றம் என்ன செய்ய போகுது? சுமோட்டோவா அவமதிப்பு வழக்கு போட போதா, இல்ல அதையும் வேடிக்கை பார்க்க போதா நமக்கு தெரியாது. ஆனா நாம வேடிக்கை பார்க்க முடியாது. தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு இந்த உண்மையை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி பாரதிய ஜனதா கட்சி RSS இந்துத்துவ அரசியல் கருத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டு சமூக வாழ்விலிருந்து அகற்றுவது கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கையாக இருக்கிறது. எனவேதான் இந்த திருச்சி மக்களை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புவது, ஒரு ஜனநாயக விரோதிக்கு இடம் தராதீர்கள், அட்டூழியம் செய்பவர்களுக்கு இடம் தராதீர்கள். அவன் முருகன் பெயரில் வந்தாலும், சமயபுரம் மாரியம்மன் பெயரில் வந்தாலும், தாயுமானவன் பெயரில் வந்தாலும், யார் வந்தாலும் இடம் தராதீர்கள். ஜனநாயகத்தை, அரசியலமைப்பை பாதுகாப்பதில்
உங்கள் உரிமைகளுக்கு போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியுடன் போராடும். அதற்கு பேராதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.